லஞ்ச பணம் வாங்குறது இருந்தால் நான் ஏன் சார் என்னோட ஆஃபீஸில் வச்சு வாங்க முடியுமா சார்? பணம் வாங்கணும் அவசியம் தான் ஜிபேல என் அக்கௌண்ட்டில் ஏன் சார் நான் வாங்க போகிறேன்? இது வேணும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தை பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால் இயற்றப்பட்டு சதிதான் செய்யுது. வேணுனே இது பண்ணுறாங்க. இது ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் இல்லாமல். இப்போ நேற்று வந்து எல்லா மீடியாலையும் சோசியல் மீடியாவில் என்னை பற்றியும் என்னை பற்றியும் சிஎம் பற்றியும் தவறான லஞ்சம் வாங்கின ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் தவறு சார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த நவீன்ன்ற கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30,000 காசு கொடுக்குறாரு சார். எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவர் பணம் வாங்குவார். அவரோட ஃப்ரெண்டு மூலியமா 50,000 1,00,000 1,30,000 என்கிட்ட வாங்கியிருக்காரு. அந்த காசு தான் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் தான். இந்த ஆஃபீஸில் வர வச்சு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். இது என்ன பண்ற, தமிழக முதலமைச்சர் பேரை கெடுக்கணும், தமிழக வெற்றி கழகத்தை என்னோட பேரை கெடுக்கணும், என்ன வளர்ச்சி பிடிக்காம இவங்க என்ன பண்றாங்க, இது ஒரு செட் பண்ணி நம்ம கவுன்சிலர் அருண் இதே வருமானு சார். இவங்க ஆரம்பத்துல இருந்தே இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேரை கெடுக்கணும், சிஎம் பேரை கெடுக்கணும்ன்ற இவங்க 2 பேரும் இவங்க செட் பண்ணி அமிச்சாலதான் சார் அந்த நவீன் என்ற பணம் வாங்கின அவசியம் தான். ஜிபேல என் அக்கௌண்ட்ல ஏன் சார் நான் வாங்க போறேன் சொல்லுங்க? அவர் கைமாத்தா வாங்கின காசு கொடுக்குறாரு. அதனால அக்கௌண்ட்ல 50,000 போடுறாரு. 9ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டும் 11ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டும். இப்ப லஞ்சம்னா ஒரே தவணையா காசு கொடுத்துட்டு இருக்கலாம்ல சார். நான் லஞ்சம் கேட்கறேன் 1,30,000 அந்த கான்ட்ராக்ட்கார்ட்ட கேட்டுருக்குன்னு மீடியா எல்லாம் சொல்றாங்க. இப்ப அது ஒரே அமௌண்ட்டா கொடுத்து கூட அவங்க பண்ணிருக்கலாமே. என்கிட்ட சொல்றாரு சார், ஒரு வீடியோ கிட்ட சொல்லி நீங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன்பா, சக நண்பரா சொல்றதுதான் சார். நான் சொல்றேமான்றேன். கூட என்னோட மனைவி தான் சார் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது வேணும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தை பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால் இயற்றப்பட்டு சதிதான் செய்யுது. வேணுனே இது பண்றாங்க. இது ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் இல்லாம இதெல்லாம் வேணுனே பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா சார். இப்ப என்கிட்ட அதிகாரம் இல்லை சார். பில்லு இப்போ ஆக்சுவலா அவர் நான் பணம் வாங்கணும்னு சொல்றாரு. இப்போ நான் பில்லு நான் பாஸ் பண்ணாதான் சார் அவர் பணத்தை என்கிட்ட கொடுக்கணும். பில் பாஸ் எங்க அதிகாரம் புள்ள செக் பவர் புள்ள பிடிஓ சொல்ல நான் எப்படி சார் பில்லை பாஸ் பண்ண முடியும்? அவர் பிடிஓ கூட தானே கேட்டு அவர் பில்லை வாங்கிக்கணும். என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு லஞ்ச பணமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? சொல்லுங்க. இதே உண்மைத்தன்மை தெரியுது. இதை அவர் 30,000 கொடுத்துட்டு நான் லஞ்சம் கொடுத்தேன், நான் வாங்கினன்ற மாதிரி சிஎம் பேருக்கும் தமிழ் வெற்றி கழகத்துக்கும் இதை கெடுதலை அவப்பெயரை நற்பெயரை உண்டாக்கணும்னு அவங்க இதே வருமானம் அருணம் பண்ண வேலை தான் சார். வேணும்னே பண்றாங்க சார். நான் தான் சார் அவர் வர சொன்னேன். லஞ்ச பணம் வாங்குறது இருந்தால் நான் ஏன் சார் என்னோட ஆஃபீஸில் வச்சு வாங்க முடியுமா சார்? வெளியில கூட யாருக்கிட்டனா கொடுன்னு சொல்லியிருக்கலாம், யாருக்கெல்லாம் போடுப்பான்னு சொல்லியிருக்கலாம். இது லஞ்ச பணமே இல்லையா சார்? என்கிட்ட வாங்கின பைசாவை திருப்பி கொடுக்குறாரு. இதை லஞ்ச பணம் அவர் சொல்றாரு சார். அது இதுக்கெல்லாம் தூண்டுதல் திமுக தான் சார். ஃபுல்லாவே அவங்க ஒன்றிய சேர்மனும் ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமார் எதிர்வருமனும் தூண்டுதல் பேர்ல அவரோட கான்ட்ராக்ட் தான் சார். எல்லா ஊராட்சியிலும் அவர் தான் இங்க நவீன்றவர் தான் எல்லா ஊராட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க தூண்டுதல் பேர்ல காழ்ப்புணர்ச்சி காரணமா இதை என் பேரை கெடுக்கிறதுக்கு, தமிழக வெற்றி பேரையும் முதலமைச்சர் பேரையும் கெடுக்கிறதுக்கோசம் இதை ஃபுட்டேஜ் எடுத்து போடுறாங்க.